டிஃபரன்ஷியபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னா கண்டினியூட்டியோட கான்செப்ட் அட்வான்ஸா இருக்கும். கண்டினியூட்டி இருந்ததுன்னா அது வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி ஆக சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா டிஃபரன்ஷியபிலிட்டியா இருக்கு. பட் கண்டினியூட்டியா இருந்துச்சுன்னா டிஃபரன்ஷியபிலிட்டியா இருக்க பாசிபிள் இருக்கு. ரொம்ப மீனிங் என்ன? எவ்ரி டிஃபரன்ஷியபிலிட்டி ஃபங்க்ஷன் இஸ் a continuity ஃபங்க்ஷன். டிஃபரன்ஷியபிலிட்டின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்குள்ள என்ன இருக்கும்? கண்டினியூட்டி இருக்கும். சரிங்களா? பட் ஓகே கண்டினியூட்டி சார். இருக்குதுன்னா கம்பல்சரி டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இப்போ டவுன் நீப்பு கேஸ் மாதிரி. இப்போ டவுன் நீப்புன்னா ரெண்டுமே ப்ரூஃப் ஆகும். கண்டினியூட்டி இருந்ததுன்னா மேபி டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கலாம். ஏன்னா இருக்கலாமா இருக்காமையும் போகலாம். சரிங்களா? பட் ஓகே. டிஃபரன்ஷியபிலிட்டி இருந்துச்சுன்னா கம்பல்சரி கண்டினியூட்டி இருக்கும். கண்டினியூட்டி இருந்தால் தான் டிஃபரன்ஷியபிலிட்டி பண்ண முடியும் தவிர இல்லைன்னா டிஃபரன்ஷியபிலிட்டி பண்ணவே முடியும். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே சார். இப்போ இதுக்கு என்ன டெஃபினேஷன்? டிஃபரன்ஷியபிலிட்டியோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியல் சொல்றாங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னு டிஃபரன்ஷியல் நோட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அது என்ன பண்ணுவீங்க? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹச் மைனஸ் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹச்னு கூட வச்சுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஹச் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹச் இதுதான் நோட் பண்ணுவாங்க. சரிங்க, நார்மலாக டிஃபரன்ஷியபிலிட்டி இருந்தால் மேபி ஒரு ரைட்டுக்கு ஏர் ஜீரோ கூட நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ ஓகே என்னன்னா சார். எஃப் ஆஃப் லிமிட் எக்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹச் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இப்போ இதை ஓகே. மட்டும் டெரிவேட்டிவ் நம்ம சொல்ல முடியாது. ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன். இப்போ இதுக்கு ரெண்டு டெரிவேட்டிவ் இருக்குது. ஒன் இஸ் கால்டு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். எப்படி நம்ம கண்டினியூட்டியில் போட்டோமோ அதே மாதிரி. இன்னொரு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன ஃபார்முலா சொல்றாங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு இது ஹச்சுக்கு மாற்றி சொல்கிறோம். ஹச் டென்ஸ் டு ஜீரோ மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை மைனஸ் ஹச். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். அதே ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன ஃபார்முலா சொல்றோம்னா எஃப் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் டேஸ் ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 plus f of a plus h minus f of a divided by h. ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஓகே. டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் டெஃபினேஷன் வேல்யூஸ் கண்டுபிடிச்ச பின்னாடி நம்ம ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஓகேங்களா? ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அப்படின்னா மீனிங் என்ன? எஃப் டேஸ் வந்து எக்ஸிட், அதர்வைஸ் எஃப் டேஸ் இஸ் டஸ் நாட் எக்ஸிட். சரிங்களா? ஓகே சார். டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கு வேணும்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவலாக இருக்கும். எப்படி கண்டினியூஸில் பார்க்கணுமோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்டோ அதே மாதிரி டெரிவேட்டிவ் அதே ரூல் தான். சரிங்களா? இது சாட்டிஸ்ஃபை ஆகுச்சுன்னா ஆகும், இல்லைன்னா ஆகும். சரியா டக்குன்னு? ஓகே சார். இதுதான் வந்து நம்மளுடைய டெரிவேட்டிவோட பேசிக் டிஃபரன்ஷியபிலிட்டி. நாட் ஃபார் டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் நம்ம டேரெக்டாக கொடுக்கணும். டிஃபரன்ஷியபிலிட்டியோட பேசிக் டிஃபரன்ஸ்.